ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மார்னிங் க்ளோரி நிறைய பூத்திருக்கும் போது நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த செடி வந்து அநேகமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நிறைய பூத்துருச்சு. செடி ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நான் யார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேனோ அவங்க வீட்டில் கூட இவ்வளோ பெருசாக இல்லை. பட் நம்ம ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். நல்லா ஹைட்டாக இருக்குது பூ. இந்த சப்போட்டாக்கார் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பாட்டு பாடிட்டுருக்காரு. சரி, இருக்கட்டுங்க, அவர் இருக்கட்டும், அவர் வேலையை பார்க்கட்டுங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். நான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது இதோட விதை சேகரிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்றதை விட பெரிய சவாலாக இருக்குது. இது வந்து வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இதை பற்றி. என்ன ஒரு கடவுளோட அற்புதம் பாருங்கள், காமிக்கிற ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி இதோட சீடு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கப் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இருங்க, ஒரு சின்னூண்டு இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி இருக்குது. நான் வேணா உங்களுக்காக ஒன்று பறிக்கிறேன். சாரிடா, ஏன்னா இது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மெச்சூர்டான சீடு தான் இது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் இதோட சீட் கப்பு. இது பட்டர் கப்புன்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ட்டு பேர். எஸ், இதுதான் இதோட சீடு. இது என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்களேன் நிமிஷம். இப்போது ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் இதே ஷேப்பில் தான், இப்படி தான் இருக்கும். நான் வந்து எங்கெங்கே இதோட மொட்டு இதோட சீடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு போயிடுதுங்க. ஒரு ஈவினிங்காக சரி எப்போ இது கலெக்ட் பண்ணலாம், விதை எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி வந்தால் அதோட நிலைமை என்னன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். ஒரு கப் தெரியுதுங்களா? இதோ இருங்க, அதையும் நான் பறிச்சே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எஸ், இங்கே பாருங்கள், அந்த கப் எம்டியாக இருக்குது. உள்ளே எங்கே விதைன்னு பார்த்தீங்கன்னா விதை இருக்காது. ஸோ அதனால் பெட்டர் வந்து இந்த செடியை நம்ம நிலத்தில் வைக்கிறது ரொம்ப நமக்கு சௌகரியமாக இருக்குது. ஏன்னா விதை கொட்டினாலும் நம்மளை சுற்றி தான் கீழே கொட்டியிருக்கும். ஸோ அதோட பிளான்ட் சாப்லிங்ஸ் அங்கே வளர்ந்துட்டுருக்கும். அப்போ இது எப்படி தான் விதை சேகரிக்கிறது, இது எப்படி கொட்டுதுன்றதையும் காமிக்கிறேன். அப்படி இருங்க. இந்த கப் வந்து மெச்சூர்ட் ஆகுதுன்னா இந்த டிப் வந்து வெடிக்குது, லைட்டாக வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரொம்ப நம்ம பால்சம் மாதிரி எல்லாம் ரொம்ப வெடிக்காது. இந்த டிப்பில் ஒரு விரிசல் மாதிரி வரும் போல். அது எப்போ வெடிக்கிறதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக அப்போ கலெக்ட் பண்ணுறது தான் இதில் பெரிய ரிஸ்கே. இது எப்படி கொட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விதை இருக்குது, நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இது விதை வந்து அந்த ஓப்பன் ஆனோன்னு அந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு, விதையோட தண்டு அப்படியே கீழே கவுந்துருது. பாருங்கள், இப்போது தெரியுது அவங்களுக்கு? இதோ பாருங்கள், வெளிச்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நான் கரெக்டான டைமில் நான் பார்த்துருக்கேன். எப்படி நான் எடுக்க பார்க்குறேன் இருங்க. ஐயோ, விழுந்துருச்சு. இதுதான் இதோட டாஸ்கே. அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம், எடுக்கும்போது விழுந்துடும். இல்லைன்னா இன்னொரு ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் அப்படியே கீழே கொட்டி இந்த எம்டி பவுல் தான் அதில் இருக்கும். இதுதான் இதோட பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். தன்னோட விதைகளை எப்படி அது பரவணும்னு நினைக்கிது பாருங்கள். கடவுளோட படைப்பே அதுதான். சரி, அது விதை விழுந்துருச்சு. இருக்குங்க, எடுங்க. எஸ், இப்போ கீழே விழுந்து நான் எடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு விதை கூட இல்லை பாருங்கள், எல்லாம் அப்படியே கொட்டிருச்சு. என்னென்னா விதைக்குள்ளே வந்து அந்த கப்புக்குள்ளே விதை ஒன்றும் ஒட்டி இருக்காது. நல்லா டைட்டாக பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து அப்படியே கீழே கொட்டிருச்சு. ஸோ இதுதான் இதோட சீட் ப்ராபகேஷன் மெத்தட். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளால் கீழேருந்து எடுக்க முடியாது. இதே இப்போ மண்ணில் இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடியை சுற்றி அதோட சாப்லிங்ஸ் வந்து சீட்லிங்ஸ்லேருந்து அது வந்துடும். ஸோ இதுதான் இந்த செடியோட பெரிய ஒரு ட்ராபேக்கு. இப்போது நல்ல மெச்சூர்டான இந்த மாதிரி ஒரு சீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பேப்பரில் இதை ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஆனால் மெச்சூர்டாக இருக்கணும். ஒரு மாதிரி பிங்க் கலர் ஆகிட்டு அது விதை அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபைனலி நான் வந்து அந்த மாதிரி தான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சீடை. ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் பூ காலையில் இது ஒரு ஈவினிங் 4-5 வந்து அந்த வெயில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருங்கிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் சீக்கிரமாக இதோட சாப்ளிங் குட்டி செடி ஒன்று ரெடி பண்ணிடணும் நான். ஏன்னா இந்த பூ இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங் எழுந்து வந்தோன்னு நல்ல ஒரு பிரைட் எல்லோ, அதுவும் வெயிலில் நான் ஈஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன்.
பாருங்கள், வெயில் அடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு அந்த கலர் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அது என்ட்ரன்ஸில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட விதையை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா, ரொம்பலாம் இல்லை என்கிட்டயுமே, ஒரு 20-25 சீட் இருக்குது. முடிஞ்ச அளவு நான் சீக்கிரம் அதை ப்ராபகேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதோ சீட் வேணும்னா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட் அண்ட் ஃப்ளார் பற்றி பார்க்கலாம். ஓகேங்க, பாய்.